ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. சண்டே 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியா இருந்தது, ஐபிஎல்ல எப்போ ஒரு அந்த 300 ரன்ஸை பார்க்க போறோம் அப்படிங்கிறதா. கிட்டத்தட்ட அந்த ஆர்ஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல 300 ரன்னை வந்து தொட போனாங்க. எஸ்ஆர்ஹெச் 286 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு மேட்ச் சிஎஸ்கே விசஸ் எம்ஐ மேட்ச், அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச். சிஎஸ்கே அந்த மேட்சை வின் பண்ணி இருக்கிறாங்க. பட் வழக்கம் போல அவங்களோட ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல கடைசி வரைக்கும் மேட்சை இழுத்துட்டு போய் கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்றி தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாலும் சிஎஸ்கே டீம்ல சில பிரச்சனைகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்த பத்தியும் நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என்ன ப்ரெடிக்ஷன் கேம் 2 பாயிண்டா எனக்கு? ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. மும்பை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து டஃப் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் எங்களோட சின்ன சின்ன பிளேயர்ஸை வச்சு, அறிமுக பிளேயர்ஸை வச்சே வந்து அப்படி கொஞ்சம் வெறித்தனமா ஆடி டஃப் கொடுத்தோம். எப்படி போச்சு மேட்ச்? சூப்பரா போச்சுங்க. அதாவது இந்த சிஎஸ்கே டீம் மட்டும் காலங்காலமா இவங்களுக்கு ஒரே ஒரு சிக்னேச்சர் தாங்க, ஈஸியா ஒரு மேட்சும் ஜெயிக்க மாட்டாங்க. பிபி மாத்திரை தேட வைக்கிறதே அவங்களுக்கு வந்து வேலையா போச்சு. நானும் இந்த மேட்ச் கையை விட்டு போயிருமோ நடுவில் ஒரு அல்லல இருந்தேன். ஏன்னா எங்க இருந்தோ ஒரு புது பையனை கூட்டு வந்தாங்க. அவர் வந்து 3 விக்கெட்டை எடுத்தாரு. அன்பிலீவபிளா உள்ள சூரியகுமார் யாதவ் எடுத்துட்டு வந்தாரு. கேப்டன்சி பிரில்லியண்டா இருந்துச்சு சூரியகுமார் யாதவ். இந்தியன் டீமுக்கு பண்ணுவாரு. அதாவது வருண் சக்கரவர்த்தி வந்து இப்ப இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காரு. பெரிய காரணம் சூரியகுமார் யாதவ் அவரை யூஸ் பண்ண விதம். ஸ்பின்னர்ஸோட டிலைட்டுங்க ஒரு கேப்டன் சூரியகுமார் யாதவ். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எங்க கட் பண்ணணும், புது ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தாரு. வில் ஜாக்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் கொடுத்தாரு. அதுல சாம் கரனோட விக்கெட் போச்சு. சூப்பரா பண்ணாரு. மும்பை இந்தியன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஃபைட்டிங். ஏன்னா இது வந்து ஒரு மிஸ் மேட்சா இருந்திருக்க வேண்டிய மேட்ச் 150ன்றது. பட் அதை வச்சு அவ்வளவு ஃபைட் பண்ணாங்களே, சூப்பரா இருந்துச்சு பாக்க. இந்த மேட்சே பார்த்தோம்னா 2 ஸ்பின்னர்ஸோட மேட்ச் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்கு நூர் அகமது, ரெண்டாவது இங்க மும்பைக்கு வந்து விக்னேஷ். ஸோ நூர் அகமது கிட்டத்தட்ட அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து மும்பையை மொத்தமா காலி பண்ணிட்டாரு. நூர் அகமதை பத்தி தெரியும், நம்ம ஆக்ஷன்லயே அவர் வந்து சிஎஸ்கே எப்படி வாங்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ 10 கோடி. ஆமா, அதாவது ரிட்டன்ஷன் அந்த ரேட் ஏத்தி வச்சு 10 கோடினா கூட நாங்க எடுக்கிறோம். நாங்க சூப்பரா போலிங் போட்டாரு. 2 அகமது பவர் பிளேல கலீல் அகமது, மிடில் ஓவர்ஸ்ல நூர் அகமது. இந்த 2 அகமதும் வந்து சிக்க வச்சுட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். நூர் அகமது வந்து இதுக்கு முன்னாடி அவரு குஜராத்ல இருந்தப்ப கூட அட்டாக்கிங் ஸ்பின்னர்னா உங்களுக்கு ராஷித் கான் தான் அட்டாக்கிங் ஸ்பின்னர். சோ இவர் வந்து செகண்ட் ஸ்பின்னரா தான் இருந்தார் டீம்ல. பட் இந்த டீம்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 2 பேருமே கண்ட்ரோல் போலர்ஸ். ஒரு 2ல இருந்து பிரஷரை பயங்கரமா ஏத்துவாங்க. சோ அது வந்து இன்னொரு போலருக்கு உதவணும்ல. அந்த ரோல் இவருக்கு வந்து நல்லா அமைஞ்சிச்சு இந்த பர்டிகுலர் கேம்ல. சீசன் போக போக ஐ திங்க் இன்னும் பெரிய ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன் நூர் அகமதுக்கு. ஏன்னா அவருமே வந்து ரொம்ப பெட்டராகி பண்ணிட்டு இருக்கிறாருல இந்தியாவோட கிரவுண்ட்ஸ்ல. ஏன்னா 2023 வேர்ல்டு கப்ல இதே சேப்பாக்ல வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தோக்கடிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச்ல பாபர் அசாம், ரிஸ்வான் இவங்களோட விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு நூர் அகமது. அப்புறம் குஜராத்துக்கு லாஸ்ட் 2 சீசன்ல 24 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ obviously நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்க போய் தான் சிஎஸ்கேவுமே அவ்வளவு நம்பிக்கையோட போனாங்க இல்லையா? கரெக்ட். ஏன்னா சிஎஸ்கே காலங்காலமா நீங்க பாத்தீங்கன்னா பெருசா ஸ்பின்னர்ஸ் நம்பர் டீமே கிடையாது. நான் ஏற்கனவே நம்ம ஷோல சொல்லியிருக்கேன். நான் ஜஸ்ட் யோசிச்சு பாக்குறேன். ஒரு சாமியல் பத்ரி முதல் 2 சீசன் இருந்தாரு. அதுக்கப்புறம் முத்தையா முரளிதரன் என்னதான் ஆஃப் ஸ்பின்னர், அவர் ஸ்பின்னர் இருந்தா நம்ம எடுத்துக்கணும். ரிஸ்க் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாரு அவரு. சோ அதை தவிர வேற பிரசாந்த் சோலாங்கி ஒரு 2 மேட்ச் தான் கொடுத்தாங்க. கரண் சர்மா ஜஸ்ட் டீம்ல இருந்தாரு, பெருசா கேம் எல்லாம் கிடைக்கல. சோ இப்பதான் வந்து நம்பி ஒரு ஸ்பின்னர் கிட்ட போயிருக்காங்க. ஒரு எக்ஸ்பேக்டர் போலர் வேணும் இந்த மாதிரி ட்ராக்குன்னு இருக்காங்க. செம பையிங்க, செம பிக். அண்ட் இதே மாதிரிதான் பிச்சர்ஸ் இருக்க போகுதுன்னா போக போக அது எல்லா டீமுக்கும் டஃப் கொடுப்பாரு. மும்பை ஏன் இவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பேட்டிங்ல? ஸ்டார்டிங்ல அந்த பவர் பிளேல அடுத்தடுத்து 3 விக்கெட்ஸ் போனதுதான் பிரச்சனையா இருந்துச்சா, இல்ல ஸ்பின்னர்ஸ் உள்ள வந்து ஸ்பின்னர்ஸை வந்து சரியா ஆட முடியாம போனது பிரச்சனையா இருந்துச்சா? எது பிரச்சனையா இருந்துச்சு? பவர் பிளேலயே அவங்க வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயரை விட்டதுதான். அதாவது ஒரு ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிசல். அங்க வந்து அவுட் ஆனாரு. கலீல் அஹமதுக்கு சூப்பர் ஸ்டார்ட் கிடைச்சிச்சு அவரோட புது டீம்ல. அங்க வந்து ஒரு மாதிரி பேக் ஃபுட்டுக்கு போனாங்க. பட் நான் ரசிச்சது என்னதுன்னா, ஒரு 2 விக்கெட் போனாரு. வில் ஜாக்ஸ் அவுட் ஆனாரு, அஸ்வின் கிட்ட, ரிக்கில்டன் அவுட் ஆனாரு கலீல் கிட்ட. அதுக்கப்புறமும் திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் கொஞ்சம் கூட ஒரு 2 ஓவர் பார்த்தாடுவோம்லாம் கிடையாது. அவங்க அடிச்சேதான் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் அப்ப 8.5 இருந்துச்சு ரன் ரேட். அங்க நூர் அகமது வந்து விக்கெட் எடுத்ததுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலா போச்சு. சோ ஒரு பவுலிங் ஓரளவுக்கு அந்த 150 கிட்ட கண்டெயின் பண்ணிட்டாங்க மும்பைய. பேட்டிங்ல வந்து இந்த 150 வந்து சீக்கிரமே எடுத்து முடிச்சிருக்கணும். பட் லாஸ்ட் வரை கொண்டு போனாங்க. சிஎஸ்கேவோட ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு 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 ஸ்டைல்ல தான் வின் பண்ணாங்க. சோ எப்படி இருந்துச்சு அந்த சேசிங்? எப்படி இருந்துச்சு? லாஸ்ட்ல 5 ஓவர் இருக்கிறப்பல கொஞ்சம் திகில் ஆயிருச்சு. என்னன்னா அவங்க வந்து போலிங்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாங்க. இப்ப இதே மேட்ச் நீங்க வந்து பும்ராவை வச்சுக்கோங்களேன்.
ம். இதே டோட்டல் வித் பும்ரானா வேற மாதிரி தெரியும் இந்த பர்டிகுலர் டோட்டல். சோ அங்க வந்து பும்ராவை ரொம்ப மிஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின்னர்ஸை வச்சுட்டு வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்குனே ஏத்த அந்த ஸ்கவுட்டிங் டீம் எங்க இருந்தோ புது பிளேயர் எங்க இருந்தோ இறக்குவாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க. அப்படி பண்ணி தான் இன்னைக்கு நம்ம உலகத்தோட நம்பர் 1 போலரே பார்த்திருக்கோம். இந்த மும்பையோட ஸ்கவுட்டிங் டீம் அண்டர் ஜான் ரைட், ஃபார்மர் இந்தியா கோச், அவர் பார்த்திவ் பட்டேல் எல்லாம் வந்து இன்னமும் இருக்காரு டீம்ல ஸ்கவுட்ஸா. இவங்க எங்க இருந்தோ அனர்ட் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் போலரை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, சமீபத்துல கேரளா பிரீமியர் லீக் விளையாடினாரு. இவர் இது வரைக்கும் கேரளாக்கே டெபியூ பண்ணாத பிளேயர். இவர் வந்து மலப்புரம் கிரிக்கெட் அகாடமில பிராக்டிஸ் பண்ணாரு, ஆலப்பி ரிப்பிள்ஸ் டீமுக்காக. ஆமா, அங்க விளையாடினாரு. மும்பை இந்தியன்ஸ் எந்த அளவுக்குன்னா இவரை எடுத்துட்டு சும்மா உட்கார வைக்காம, SA-20 நடந்துட்டு இருந்துச்சுல சவுத் ஆப்பிரிக்கால, அங்க இவரை கொண்டு போய் நெட் போலரா யூஸ் பண்ணாங்க. ஆமா, கிட்டத்தட்ட 45 நாள் வந்து அங்கேயே இருந்து மும்பை டீம் கூட இருந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் இல்லையா? செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அது ஒண்ணு. பிளஸ் இந்த மாதிரி மேட்ச்ல நேரடியா ஹை பிரஷர் கேம்ல இறக்கி விட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செட்டில் பேட்டர் ருத்துராஜோட விக்கெட் எடுத்தாரு. இவர் என்னதுன்னா குல்தீப் யாதவ் ரொம்ப முன்னாடி போடுவார்ல, கொஞ்சம் ஸ்லோவர் த்ரூ த ஏர். இப்ப வந்து குல்தீப் யாதவ் நல்லா பேச வெரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அப்பெல்லாம் ரொம்ப மெதுவா போடுவாரு. சில சமயம் அட்வான்டேஜா இருக்கும், சில சமயம் ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். இன்னைக்கு ஏன் அட்வான்டேஜா இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோவா போட்டாரு. சேப்பா கொஞ்சம் பெரிய கிரவுண்ட், இந்த ஐபிஎல் நடக்கிற மத்த கிரவுண்ட கம்பேர் பண்ணி கொஞ்சம் பெருசு. சோ பவுண்டரியில நிறைய கேச்சஸ் போச்சு. சின்ன கிரவுண்ட்ல போறப்ப மேபி அதெல்லாம் 6 போகுமான்னு எனக்கு தெரியல. பட் சூப்பரா பண்ணாரு. அவர் யூஸ் பண்ண விதமும் சூரியகுமார் யாதவ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கவுட்டிங் அதை பத்தி பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐபிஎல் 2 மாசம் தான் பாக்குறோம். பட் எல்லா டீம்ஸுமே வந்து மிச்சம் இருக்கிற 10 மாசமுமே வந்து இந்தியா முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரியான பிளேயர்ஸை தேடி. ஸோ ஸ்கவுட்டிங் என்ன மாதிரி ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் பண்றாங்க? ஸோ நம்ம ஸ்கவுட்டிங்னாலதான் இவரை பாக்குறோம் இப்போ இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது ஸ்ரீராம், ஸ்கவுட்டிங்ன்றது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சீரியஸா ஃபர்ஸ்டே எடுத்தது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். அவங்க அதுக்குன்னு ஒரு டீம் அமைச்சு ஜான் ரைட் கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து அதுக்கு மந்த்லி ரிவ்யூ இதெல்லாம் நடத்துவாங்க. பக்கா ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி. நீங்க எங்க போனீங்க, எந்த பிளேயரை பாத்தீங்க, அவர் எப்படி ப்ரோக்ரஸ் பண்றாரு, இதெல்லாம் பாப்பாங்க. இப்ப நிறைய டீம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் டிஎன்பிஎல் மேட்ச் எல்லாம் கமெண்ட்ரி பண்ண போறப்போ LSG ஸ்கவுட்ஸ் இருப்பாங்க, RCBல இருந்திருப்பாங்க. அவங்க எந்த பிளேஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்க்க வருவாங்க. இதே மாதிரி எல்லா லீக்ஸ்க்கும் போறாங்க. அதே மாதிரி ஃபாரின்ல நடக்கிற லீக்ஸ்க்கும் போறாங்க. அந்த மேட்சஸையும் பாக்குறதுக்குன்னு ஆளுங்க வச்சிருக்காங்க. சோ மும்பை இந்தியன்ஸ் இதை ரொம்ப அவங்கதான் முன்னோடி இந்த ஸ்கவுட்டிங்க்கு. ஒரு பிளேயரை இன்ஃபேக்ட் நம்ம வந்து சக்சஸ் ஸ்டோரிஸா பும்ரா, ஹார்திக் பாண்டியாவெல்லாம் சொல்றோம். அதை தவிர ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ஞாபகம், ஒரு சில சீசன் முன்னாடி ஐ திங்க் பும்ராவுக்கு முன்னாடி கூட ஒரு போலர் ஒரு ஆக்வர்ட் ஆக்ஷன்ல போடுவார், அபு நெச்சிம் நினைக்கிறேன். அவர் அந்த அளவுக்கு பும்ரா அளவுக்கு போக முடியல. பட் ஒரு எக்ஸ்பேக்டர் டேலண்டா அவரை கருதுனாங்க. 2 சீசன் முன்னாடி குமார் கார்த்திகேயா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர். இப்ப ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுறது இல்ல, வேற டீமுக்கு போயிட்டாரு. பட் இந்த ஸ்கவுட்டிங் சிஸ்டம்ல இருந்தா அவங்க இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கவுட்டிங் டீம்ஸ். மத்த டீம்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காலங்காலமா சிஎஸ்கேக்கு சொல்லுவாங்க பெருசா ஸ்கவுட்டிங் டீம் இருக்காது. இப்ப வந்து அண்டர் வித்யுத் சிவராமகிருஷ்ணன், ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர், ஃபார்மர் தமிழ்நாடு பிளேயர், ஒரு ஸ்கவுட்டிங் டீம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நான் நிறைய பிளேயர்ஸ்ட கேட்பேன், சிஎஸ்கேவோட பெரிய ஸ்கவுட்ஸ் யாருன்னா அம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரஞ்சி ட்ரோஃபி, துலீப் ட்ரோஃபி, அதை விட சின்ன அண்டர் 19 மேட்சஸ், அண்டர் 22 மேட்சஸ், அதுக்கெல்லாம் நம்ம ஊர்ல நிறைய அம்பையர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சிஎஸ்கே யாராவது ஏதாவது பிளேயரை பாத்தியான்னு சொன்னா சொல்லுவாங்களாம், இந்த பிளேயரை ஸ்பாட் பண்ணிருக்கேன், நீங்க வேணா ஒரு தடவை ஒரு லுக் விடுங்கன்னு. இன்ஃபேக்ட் திலக் வர்மா இருக்காரு. திலக் வர்மா சிஎஸ்கேவும் அவரை ஸ்கவுட் பண்ணி எடுக்கிறதா இருந்தாங்க. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல அவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு போனதுக்கான காரணம் என்னதுன்னா, சிஎஸ்கே அவுட் பீட் பண்ணாங்க. திலக் வர்மாவுக்கு 2-3 டீம் போனாங்க. சோ அவர் வந்து வெறும் நான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட்டிங் இதுன்னு நிறைய பேர் நினைக்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு 2-3 டீம் போனாங்க. சிஎஸ்கே ரொம்ப அக்ரெசிவா போனாங்க. இப்ப ரீடைன் ஆயிட்டாரு. சோ அந்த ஸ்கவுட்டிங் கேம் எல்லா டீமும் கேட்ச் அப் பண்ணி வராங்க. பட் ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ் அதுல ஒரு படி மேல. விக்னேஷ்க்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கிறதா தெரியுது. பட் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் மேட்ச்ல எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையுமே பார்க்கணும். அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் என்னன்னா இன்னைக்கு சிஎஸ்கேயோட சேசிங்ல முக்கியமா பேச வேண்டியது வந்து ருத்ராஜ் வந்து நம்பர் 3 வந்தது. அது சர்ப்ரைஸ் தான் இல்லையா? ஏன்னா நேற்று பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு ஓப்பனிங் பேர் யார் அப்படிங்கறத நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அது ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு தெரிஞ்சது. பட் இப்படி இருக்குன்னு தெரியல. சோ அதை எதிர்பார்த்தீங்களா? நேத்து ஷோ பார்த்தவங்க கிட்ட ஞாபகம் இருக்கும், நான் சொல்லியிருந்தேன் போல்ட் இது வரைக்கும் 5 தடவை ஃபேஸ் பண்ணிருக்காரு, 3 தடவை அவர்கிட்ட அவுட் ஆயிருக்காருன்னு. மேபி போல்ட் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாருன்றதுனால ஜாக்கிரதையா இருக்கலான்னு ஒரு டெசிஷனா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் அடுத்த ஓவர் வந்து போல்ட் ஒரு 2 பவுண்டரி அடிச்சாரு ருத்ராஜ் கேக்வாட். போன சீசனும் இந்த மாதிரி ஒரு 2 மேட்ச் தானே நம்பர் 3 எடுத்துட்டு வந்தாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இது லாங் டர்ம் சொல்யூஷனா இருக்கக்கூடாது. இதை பத்தி கேட்டப்போ ருத்ராஜ் என்ன சொன்னாருன்னா, ராகுல் திரிபாட்டி நல்லா ஆடுறாரு, எங்களுக்கு வந்து ஒரு செம அக்ரெசிவ் ஸ்டார்ட் வேணும்ன்றதால அவரை அனுப்பணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ருத்ராஜ் வந்து நம்பர் 3ல வர்றாருனாலும் பவர் பிளேக்குள்ள வந்துட்டா பிரச்சனை இல்லை. மேபி ஒரு 7th 8th ஓவர்ல ருத்ராஜ் வராருன்னா அவரோட கேமுக்கு அது சரியான பிளேஸா இருக்காது இல்லையா?
ரொம்ப நல்ல பாயிண்ட். கரெக்ட் நீங்க சொன்னது. யோசிக்கணும் டீம் மேனேஜ்மெண்ட் இத பத்தி. ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படிதான் வந்து ஒரு 2 தடவை பண்ணிருப்பாங்க. ஒரு தடவை ஒரு 2 மேட்ச்ல நம்பர் 3 வந்துட்டு திரும்ப ஓப்பனிங் போயிருவாரு. ரஹானி கூட ஒரு தடவை இறக்குவாரு. ரச்சின் கூட ஒரு தடவை ஓப்பனிங் இறங்குவாரு. ஆமா. மாறி மாறி ட்ரை பண்ணாங்க. இதுவே வந்து ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம சிஎஸ்கேக்கு பார்த்தோம்னா அவங்களோட ஓப்பனிங் பேர் தான் வந்து அவங்களோட பெரிய சக்சஸா இருந்திருக்கு. டிராஃபி வின் பண்றப்போலாம் நம்ம டூப்ளசிஸும் ருத்ராஜும் பார்த்திருப்போம். ருத்ராஜும் கான்வேயும் பார்த்திருப்போம். ஸோ ஒரு பேரா செட் ஆகணும். அப்படி இல்லாம மேபி இதே மாதிரி கலைச்சு போட்டாங்க அப்படின்னா அது பெரிய தவறாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்ல ஆனா நடுவுல ஒரு சீசன் அம்பட்டி ராயுடு ஓபன் பண்ண வச்சாங்க கம்பேக் சீசன் அப்ப அதுல சக்சஸ் பார்த்தாங்க சிஎஸ்கே. சோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்பப்ப இந்த மாதிரி கேம்பிள் எடுக்கிறது சரி. பட் ஐ திங்க் ருத்துராஜ் நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேக்கு அப்புறம் அவர் வந்தாருன்னா அந்த அளவுக்கு கேம் காட்டுறதை விட ஒரு செட்டில்டு ருத்துராஜ் கேக்வாட் ஸ்பின்னர்ஸ் பெட்டர் ஆடுவார். அண்ட் ராகுல் திரிபாட்டி சம பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். சோ அவர் வந்து 6 ஓவருக்கு அப்புறம் வந்தா கூட பவுண்டரிஸ் அப்பப்ப வந்துகிட்டு தான் இருக்கும். ஏன் ராகுல் திரிபாதி நம்ம நிறைய நம்பர் 3 நம்பர் 4ல நிறையவே பார்த்திருக்கோம். நிறைய வருஷமே பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 வருஷமா ஐபிஎல்ல வந்து அந்த ரோல்ல நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ என்ன பிரச்சனையும் தெரியல. பட் கான்வே ஏன் இல்லாம இருந்தாரு? ரச்சின் இருந்தாரு. ரச்சினோட கேம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ரொம்ப நேரம் நின்று ஆடினாரு. சூப்பரா விளையாடினாரு. ஏன்னா இந்த பிச் வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ஸ்ரீராம். புது பிளேயரால வந்தோடனே செட்டில் ஆயிலாம் அடிக்க முடியல. 2 டீமையும் எடுத்துக்கோங்க. இவர் அளவுக்கு இந்த பிச்ல வந்து ருத்துராஜ் அளவுக்கு யாருமே கம்ஃபர்டபுளா ஆகல. இவரும் கொஞ்சம் தேய்ச்சி தான் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அந்த பக்கம் வரவங்க போறவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டே இருந்தாங்க. அது பிரஷரை போட்டுச்சு. என்னன்னா இவங்க கரண்ட் ஃபார்ம் படி போயிருக்காங்க. கான்வே மோர் எஸ்டாப்ளிஷ் T20 பிளேயர். ருத்துராஜ் கேக்வாட் ரச்சின் ரவீந்திரா மோர் ஒன் டே பிளேயர் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அந்த கேம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு டஃப் சாய்ஸ் தான். பட் எடுத்தாங்க, கிளிக் ஆயிருச்சு. இனிமே மாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். செமையா விளையாடு. அந்த கடைசியில ஒரு சில சிக்ஸர்கள் க்ளோஸா போகுதுன்னு நினைக்கிறப்போ சான்ஸ் எடுத்தாரு. அந்த விக்னேஷ் புத்தூரோட கடைசி 2 பால்ல சான்ஸ் எடுத்தாரு. அந்த ஓவர்ல 2 6 வந்துச்சு. அது பிரஷரை ஈஸ் ஆஃப் பண்ணிருச்சு. அண்ட் அகைன் நம்மளோட அன்கேப்டு பிளேயரை பத்தி சொல்லுங்க. கடைசியில 2 பால் ஆடுறதுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டெம்மிங், பயங்கரமான ஸ்டெம்மிங் சூரியகுமாருக்கு. அதெல்லாம் ஓகே. நேத்து நான் சொன்னது என்னது, எந்த பாட்டு போடுவாங்கன்னு சொன்னேன்? அது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆமா, கேப்டனோட பாட்டு கேப்டன் கூலுக்கு போட்டாங்க. அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு ஸ்டம்பிங் சூப்பரா இருந்துச்சு. அதாவது இந்த மேட்சை பொறுத்தவரை என்னன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. பிளாக்ல நிறைய கொடுத்து வாங்கியிருப்பாங்க. பட் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா யாருக்குமே ரவீந்திராவோட 50யோ ருத்ராஜோட 50யோ ஞாபகம் இருக்காது. MS தோனியோட என்ட்ரி ஞாபகம் இருக்கும். அன்னைக்கு நான் உள்ள இருந்தேன் ஞாபகம் இருக்கும். சோ அந்த ஃபேக்டர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன கெத்து தினேஷ் வந்து 1 பால் சாமிக்கு விடுவாரு, தோனி 2 பால் சாமிக்கு விட்டாரு. எத்தனை பால் சாமிக்கு விட்டாலும் தோனியை செலிப்ரேட் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. ஐயோ அந்த ஸ்டம்பிங்க பாத்தீங்கல்ல, அப்பா கண்ணிமைக்கும் நொடியில டப்புன்னு எடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம அவரு நிறைய அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி பத்தி பேசுறோம், இவ்வளவு வயசு ஆயிருச்சுன்னு. பட் விக்கெட் கீப்பரா பார்த்தோம்னா இந்த வயசுலயும் அவர் வந்து அதே பிளெக்சிபிலிட்டியோட இருக்கிறாருல்ல, அதை பத்தி அதிகமா பேச மாட்டேங்கிறோமோ? இல்ல அத பத்தி நம்ம நிறைய பேசுறோங்க. இப்ப மீம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்களே, எவ்வளவு நேரத்துக்குள்ள அவர் வந்து ஸ்டம்பிங் பண்ணாரு, 0.12 செகண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டம்பிங்ல. அந்த ஓவர்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று நடக்கும் ஸ்ரீராம். ஒரு பால் பைஸ் விடுவாரு. எனக்கு உங்களுக்கு எப்ப கடைசியா MS தோனி வந்து ஸ்பின்னருக்கு பைஸ் விட்டாருன்னு யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க ஞாபகம் இருக்காது. பைஸ் 4 போச்சு. அதுவும் கால்ல கூட வாங்கல, அந்த பக்கம் கூட அவர் போகல. அது மேபி அவருக்கு கொஞ்சம் கோபம் கொடுத்துருக்கும். ஒரு வேக்கப் காலா இருந்திருக்கும், என்னடா நம்ம பைஸ் விட்டோமான்னு. அதுக்கப்புறம் அப்படி ஒரு கம்பேக். அண்ட் அதே ஓவர்ல இன்னொரு பால் டவுன் த லெக் சைட் போகும். சமா கிளீனா ஃபுட் ஒர்க்ல போய் அவர் வந்து அந்த ஒரு டேக் பண்ணுவாரு. சோ அந்த விஷயம் மேபி அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உத்வேகம் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னொரு மேட்ச் இன்னொரு பக்கம் நீங்க நேற்று சொல்லியிருந்தீங்க 300 வந்தாலும் வந்துரும்னு. கிட்டத்தட்ட வந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும். 286 அடிச்சிருந்தாங்க. எப்படி சன்ரைசர்ஸ் அவங்களால மட்டும் எப்படி இது சாத்தியப்படுது? என்ன பேட்டிங் லைன் அப். அதாவது போன வருஷமே பெரிய பெரிய ஸ்கோர் அடிச்சாங்க. 287 அடிச்சாங்க, 277 அடிச்சாங்க, 267 கிட்டத்தட்ட அடிச்சாங்க. இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவா ஒருத்தர வேற ஆட் பண்ணிருக்காங்க, இஷான் கிஷன். வழக்கமா நிறைய டீமுக்கு ஒரு நல்ல பிளேயரை விட்டுட்டோமேன்னு தோணும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிருக்காரு. என்னமா அடிச்சாங்க, அப்பா சூப்பர் சூப்பர். அண்ட் இஷான் கிஷனுக்கு ஒரு பெரிய கம்பேக் மாதிரி தான் இல்லையா? நிறைய செட்பேக்ஸ் இருந்துச்சு, நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு இடையில. சோ அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரா மாதிரியான ஒரு செஞ்சுரி தான். ஏன்னா ரஞ்சி ட்ரோஃபி விளையாடலன்றதுனால சென்ட்ரல் கான்ட்ராக்ட் அது போச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்தியா வந்து அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு வந்தப்ப ஸ்குவாட்ல இருந்த பிளேயர் இஷான் கிஷன். தப்புன்னு இப்ப எந்த ஃபார்மேட்லயுமே இல்ல. ஒரு ஃபார்மேட்ல சஞ்சு சாம்சன் கீப்பர், இன்னொன்னுல ரிஷப் பண்ட் கீப்பர், இன்னொன்னுல KL ராகுல் கீப்பர். இஷான் கிஷன் அந்த ரிஷப் பண்ட்டுக்கு அடிபட்டு இருந்த நேரத்துல தேவைப்பட்டாரு டீமுக்கு. அதுக்கப்புறம் ஆஃப் த ரேடார். சோ இந்த இன்னிங்ஸ், இந்த என்டையர் சீசன் அவருக்கு ரொம்ப முக்கியம். இந்த மேட்சை பத்தி நம்ம வந்து பாக்குறப்போ முக்கியமா எல்லாரும் கண்ணுக்கும் பட்டது ஆர்ச்சரோட அந்த ஸ்பெல்.
ஐபிஎல்லோட எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் அப்படின்னு நினைக்கிறேன். 76 ரன் கொடுத்திருக்கிறாரு. ஆர்ச்சர் மாதிரியான ஒரு பவுலர். அவராலையுமே கூட வந்து இந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல வந்து அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாதா? என்ன என்ன நடந்துச்சு? கிரவுண்ட் பிரச்சனை இல்லைங்க. அவங்க சரியா போலிங் போடல. நீங்க சிமர்ஜித்லாம் போட்டத பாருங்களேன். ஹார்ட் லென்த் போட்டாங்க. ம். ஹார்ட் லென்த் போட்டு டப்புன்னு பால வந்து எகிற வச்சாங்க. ஒரு கன்வென்ஷனல் போலிங் போட்டாங்க. வேற ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் மிஸ்ரீட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா மொத பவர் பிளேலயே ஸ்லோவர் ஒன் வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டெப்த்ல போட வேண்டிய போலிங்க பவர் பிளேல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ரியான் பராக் தன்னோட முதல் மேட்ச் கேப்டன். அவரை மட்டும் நான் பழி சொல்லல. அப்கோர்ஸ் ராகுல் டிராவிடும் வந்து திரும்ப கோச்சா பொறுப்பேற்றிருக்காரு. எதுக்குங்க டாஸ் ஜெயிச்சு அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்தாங்க? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போன சீசன் சூப்பரா விளையாடினாங்க ஸ்ரீராம். அவங்க நல்லா விளையாடாத மேட்ச், ஜெயிக்காத மேட்ச் எது நீங்க எடுத்து பாருங்க, சேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து டிபிக்கல் சவுத் ஆப்பிரிக்கா, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அடிச்சுக்க முடியாது. 250க்கு மேல அடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன போலர்ஸை வச்சு ஒரு 30-40 ரன் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க. சில சமயம் அதுவும் க்ளோஸா போயிருக்கு. இவங்க அப்படியே பிரசாத் இந்த தாமரத்துல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க. வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் உங்களுக்குன்னு. அது மிஸ்ஃபயர் ஆயிருக்கு. சந்தீப் சர்மா போன சீசன் ஸ்லாக்ல நல்லா போட்டாரு, நான் இல்லன்னு சொல்லல. பட் ஐபிஎல்ல 100 விக்கெட்டுக்கு மேல ஒரு பவர் பிளேல எடுத்திருக்காரு. 100 விக்கெட் மேல எடுத்திருக்காரு. அதுல பெரும்பாலும் பவர் பிளேல எடுத்திருக்காரு. அவரை வந்து அந்த டைம்ல டிராவிஸ் ஹெட் அந்த அடி அடிக்கிறப்ப கூட யூஸ் பண்ணல. துஷார் தேஷ்பாண்டே நல்லா போட்டவர், அவர் அவ்வளவு லேட்டா எடுத்துட்டு வந்தாங்க. அங்க கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிச்சு. இந்த 2 மேட்ச் நல்ல மேட்சா இருந்துச்சு. ஒரு சண்டே வந்து என்ஜாய் பண்ற மாதிரியான மேட்ச் ரெண்டுமே. இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, டிசி விசஸ் லக்னோ. ரெக்கார்ட்ஸோட வந்திருப்பீங்க, சொல்லுங்க யாருக்கு? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெருசா இல்லைங்க. இல்ல வந்து எமோஷன் தான். ஏன்னா ஒரு டீம் இதுல ரொம்ப யங் டீம் ஐபிஎல்ல. இது வரைக்கும் 5 மேட்ச் நடந்திருக்கு. 2 டிசி ஜெயிச்சிருக்காங்க, எல்எஸ்ஜி 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆனா டிசி ஜெயிச்ச 2 மேட்சுமே போன சீசன் வந்துச்சு. போன சீசன் 2 தடவை விளையாடினப்பையும் டிசி தான் வின்னு. பட் இந்த மேட்ச் நம்ம எதுக்காக பார்க்கணும்? எமோஷனல் சைடு. ரிஷப் பண்ட் அங்க கேப்டனா இருந்தவரு, இங்க இப்ப கேப்டன் ஆயிருக்காரு. கேஎல் ராகுல வந்து என்ன பண்ணி அனுப்புனாங்கன்னு தெரியும். அந்த டீம்ல கேப்டன்சி வேணா, நான் ஒரு பிளேயரா ஆட போறேன், கூடுதல் சுதந்திரத்தோட ஆட போறேன் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை கொடுக்குறாரு. பட் கேஎல் ராகுல் அவைலபிலிட்டி ஒரு மாதிரி கொஸ்டின்ல இருக்கு. அவர் குழந்தை பிறக்க போகுதுன்னு நான் கேள்விப்படுறேன். சோ மேபி இருப்பாரோ மேபி இருக்க மாட்டாரான்னு தெரியல. பட் அவர் விளையாடினாருன்னா டிராமா இன்னும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி அந்த தெலுங்கு படத்துல எல்லாம் ஒரு கதை இருக்கும்ல, அலா வைகுந்தாபுரம்ல கூட இந்த வீட்டுல இருந்து குழந்தைய அந்த வீட்டுல மாத்தி வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா தான் இருக்க போகுது. ஆமாங்க. அதுவும் எல்எஸ்ஜி ஓனர் வந்து அந்த அல்லு அர்ஜுனோட அந்த வளர்ப்பு அப்பா மாதிரி தான் போல. இருக்கலாம். அவர் வந்து எல்லாரையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன இந்த மேட்ச்க்கு? மேட்ச் வந்து விசாகப்பட்டினத்துல நடக்குது. இதுவே டெல்லினா பயங்கர பேட்டிங் விக்கெட். போன வருஷம் 8200 வந்துச்சு. விசாகப்பட்டினமும் பேட்டிங் விக்கெட் தான். பட் டெல்லி அளவுக்கு கிடையாது. டஃப்பான மேட்சா இருக்கும். பட் ஐ திங்க் எல்எஸ்ஜியோட போலிங் பயங்கர வீக்கா இருக்கு இந்த சீசன். உங்களுக்கு இப்ப ஷார்துல் தாக்கூர் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. ஏன்னா மோசின் கான் அவைலபிளா இல்ல. அது தவிர முகேஷ் குமார் இருக்காரு, அவர் இன்ஜுரியில இருந்து வராரு. இங்க வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. மயாங்க் யாதவ் இல்ல. போலிங்ல ரவி பிஷ்னாய் மட்டும்தான் இருக்காரு. எனக்கு வந்து இந்த டீம் ஆர்சிபி காலங்காலமா ஒரு டீம் வச்சு விளையாடுவாங்களே, ஒரு 3 பெரிய பேட்டர்ஸ். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிக்கலஸ் பூரன் இருக்காரு, மில்லர் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. போலிங்ல யாரு இருக்காங்க? செஹல வச்சு ஓட்டுவாங்க சின்னசாமியில. அந்த மாதிரி இங்க வந்து ரவி பிஷ்னாய் இருக்காரு. பட் அதை தவிர எனக்கு வந்து பெருசா டெப்த் தெரியல. டிசி வெல் ரவுண்டட். நம்ம நட்ராஜன் எல்லாம் இருக்காரு. அதுக்கப்புறம் ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். இங்க ரொம்ப புதுசா ஸ்டார்ட் பண்றாரு டிசிஏ. சோ எஸ், ஃபேப் டு பிளேஸ் இருக்காரு. சோ எனக்கு பெட்டர் பேலன்ஸா தெரியுது. ஒரு கம்ப்ளீட் டீமா தெரியுறாங்க டிசி. சோ நீங்க பேசுறத வச்சு தெரியுது உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து டிசிக்கு தான் போக போகுதுன்னு. அப்படிதானே? நீங்க? ஆமா டிசி தான். நீங்களும் டிசியா? சரி, ஓகே. நாளைக்கு கை கோத்துக்கிட்டு ஒன்னா சேர் பண்ணுவாங்க. சேர் பண்ணலாம். டிசி தான், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ சோ மச். 2 மேட்சை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ. டேக் கேர். பை.